விவஸ் இன்றைக்கி வீடியோவில் அருமையான வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இங்கே 1/2 கிலோ வெண்டைக்காவை நான் கழுவி அலசிட்டு சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிளகா ஒரு 8 மிளகா எடுத்துக்கிட்டேன். வெந்தயம், சீரகம், கடுகு, தனியா, நான் இங்கே காஷ்மீர் சில்லி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 3, வெங்காயம் 4, பூண்டு ஒரு 4-5 பல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடு வைக்கலாம். இங்கே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். பேனில் ஆயில் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். மிளகா போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூடவே தனியா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி வச்சு பொறுமையாக வறுத்துக்கணும். வெண்டைக்காய் பச்சடி சாப்பாட்டுக்கு, களிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாம் வறுத்துக்கோங்க. மிளகா, தனியாலாம் நல்லா வறுபட்டு போச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா கொருன்னு அடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நல்லா கொருன்னு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். 3 வெங்காயம் அந்த அளவுக்கு. 2 வெங்காயம் நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. தக்காளியும் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். லேசாக 2 நிமிஷம் வதங்கினா போதும் தக்காளி, வெங்காயம். இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு மாற்றி பொறுமையாக வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இது கூடவே நம்ம மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெண்டைக்காய் சீக்கிரமாக வதங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடுவோம். ஆல்ரெடி நான் இங்கே வெண்டைக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்சிதனம் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க.
கீழே லிங்க் இருக்குது. இப்போது நம்ம வறுத்து வச்ச மிளகா தனியாலாம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெசிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு மாதிரி கொரு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பக்கமாக வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் வெந்து வந்துச்சா பார்க்கலாம். வெண்டைக்காய் வதங்கி வந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் வதங்கி வருது. இது கூட நம்ம பெரிய லெமன் சைஸ் புளி அந்த அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெண்டைக்காவை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இதையும் சேர்த்து மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் உரல் இருந்தால் கூட அதில் போட்டு இடிச்சிக்கலாம். பருப்பு சட்டிலையும் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். பாருங்கள் எப்படி மெசிஞ்சு வந்திருக்கு. நல்லா கொருன்னு இது மாதிரி அடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது இதை ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு வெந்தயம், சீரகம் எல்லாம் பொன்னிறமா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம மீதி வச்ச 2 வெங்காயம் இது சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்தால் போதும். இப்போ அரைச்சி வச்ச வெண்டைக்காய் பச்சடியை சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கலரிக்கணும். மிக்சியை லேசாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம லேசாக சூடு ஏற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பாடு போட்டு பேசி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சாப்பாடு போட்டு இந்த பச்சடியை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாய். தேங்க்யூ.